இப்போ நிர்பந்தம் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோடு சேருது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்ற உங்களுடைய விமர்சனத்துக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி மேலே உங்களுக்கு இருக்கிற வருத்தம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சம்பந்தி வீட்டில் ரைடு நடக்குது. இது உலகறிஞ்ச உண்மை. யாரும் இதை மறைக்க முடியாது. அந்த ரைடுக்கு நான் காரணம் இல்லை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரது மகனும் திரு வேலுமணி அவர்களும் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். அமித்ஷா ஒரு தேதியை குறிக்கிறார். இந்த தேதிக்குள் கூட்டணியை முடிவு செய்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி திடீரென்று அவசரமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார். வெளியில் தமிழ்நாட்டு நலன்களுக்காக சில திட்டங்களுக்கு கோரிக்கைகளுக்காக சந்தித்தேன் என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய அந்த வலைதள பக்கங்களில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது, என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார். இதில் பாஜகவோட கூட்டணி வைத்தது கூட பெருசு, ஒரு மிகப்பெரிய தவறுன்னு கூட நம்ம சொல்லிட வேண்டாம். ஆனால் கூட்டணி ஆட்சி என்பதை திரு அமித்ஷா அவர்கள் 4 முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அப்படி இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏன் திரு அமித்ஷா அவர்களை தொடர்பு கொண்டு நமக்குள் பேசாததை, நான் ஒத்துக்கொள்ளாததை நீங்கள் முடிவாக அறிவித்தது தவறு, நீங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி விடுங்கள், கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களிடத்தில் சொல்லலாம். அமித்ஷா அவர்களை தெளிவுபடுத்தலாம். எடப்பாடி பழனிசாமி தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அது திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இன்னும் அமித்ஷா தரப்புலையோ பாஜக தரப்புலையோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த கூட்டணி ஆட்சி என்கிற முடிவில் தான் இருக்காங்க.